118 தொகுதி விவகாரத்தில் சிக்கிக்கொண்ட விஜய். உஷாரான அதிமுக திமுக கட்சிகள். கூட்டணி கட்சிகளுக்கு வைத்த செக். தமிழ்நாட்டில் வரப்போகும் குடியரசுத் தலைவர் ஆட்சி. வெற்றி பெற்றும் முதலமைச்சராக முடியாத பரிதாபத்தில் விஜய். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பாராத வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலுக்கு முன்பு வரை விஜய் தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றாலும் ஒற்றை இலக்க தொகுதியில் மட்டுமே அவர் கட்சி வெற்றி பெறும் என்ற சர்வே முடிவுகள் வெளியாகின. அதேபோல் தேர்தலுக்கு முன்பு வெளியான அனைத்து எக்ஸிட் போல் தகவல்களும் திமுகவுக்கு சார்பாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டதால் தமிழக வெற்றிக் கழகத்தை யாரும் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த வகையில் இந்த தேர்தலில் யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றுள்ளார் விஜய். என்றாலும் அவர் வெறும் 107 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஆட்சியை பிடிக்க மொத்தம் 118 தொகுதிகள் தேவைப்படுகிறது. அதனால் இன்னும் 11 எம்எல்ஏக்கள் இருந்தால் மட்டுமே தனி பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று விஜய் தரப்பு திட்டமிட்டு வருகிறதாம். ஆனால் அடுத்தபடியாக அவர்கள் தங்களது கூட்டணியை தான் உடைக்க முயற்சிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகிய 2 பேரும் தங்களது கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாரும் வெளியேற வேண்டாம், எங்களுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுவிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் அது எந்த வகையில் நியாயம் என்று அவர்களிடத்தில் உருக்கமாக பேசி அவர்கள் வெளியேறுவதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்களாம். அதனால் இதுவரை விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை தொகுதிகள் கிடைக்கவில்லை. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரது கூட்டணியில் பங்கேற்று ஆட்சி அதிகாரத்தில் இடம் பிடித்து விடலாம் என்று நினைத்த திமுக அதிமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுக தங்களது அரசியல் எதிரி என்பதால் அதிமுகவை கூட்டணியில் இணைக்கலாம் என்றாலும் அதிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு சிக்கல் உள்ளது. பாஜகவை தங்களது கொள்கை எதிரி என்று கூறி வருகிறார் விஜய். அப்படி என்றால் பாஜக இல்லாமல் தான் விஜய் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி செல்ல முடியும். அதோடு தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் தான் அதிமுக இணைந்தது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதனால் அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் அதிமுக தரப்பு குழம்பிக் கொண்டு வருகிறது. அந்த வகையில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், பாமக போன்ற கட்சிகள் தயாராகி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவும் திமுகவும் அவர்களை அன்பு சங்கிலி போட்டு கட்டிவிட்டார்கள். இதன் காரணமாகவே விஜய்க்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது. அதோடு இந்த தேர்தலை பொறுத்தவரை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருவதற்கும் வாய்ப்புள்ளது. அதோடு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தேர்தலில் அதிக தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை அழைத்துதான் ஆட்சி அமைக்க கேட்டுக்கொள்வார் ஆளுநர். என்றாலும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கூறுவார். ஆனால் அப்போது விஜயினால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால் அதையடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்றால் நேரடியாகவே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் நடக்கும். என்றாலும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கூறுவார். ஆனால் அப்போது விஜயினால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால் அதை அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்றால் நேரடியாகவே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் நடக்கும். இந்த ஆட்சியானது 2 ஆண்டுகள் வரை கூட நீடிக்கலாம். வட இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் அதுபோன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி 2 ஆண்டுகள் நடைபெற்றுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்கனவே தங்களது கூட்டணிக்கு வருவதாக இருந்த காங்கிரஸ் கட்சியிடத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி ஒரு கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே இழுத்துவிட்டால் மற்ற கட்சிகளும் தானாக வந்து விடுவார்கள். முக்கியமாக தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வருபவர்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி தரப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏற்கும் கட்சிகள் உடனடியாக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் வந்து இணைந்து கொள்வார்கள் என்பதனால் இன்னும் சில தினங்களில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கும் தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் விஜய் முதல்வராவதை தடுக்க இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவை கூட்டணி அமைக்க சில சீனியர்கள் வலியுறுத்தவும் நடந்து வருகிறது. என்றாலும் இந்த முயற்சி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்பது தெரியவில்லை. அடுத்த செய்தி. எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் உதயநிதி. மு.க. ஸ்டாலின் எடுத்த திடீர் முடிவு. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தாவேகா முதலிடம் பிடிக்க திமுக எதிர்க்கட்சி ஆகியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் மட்டுமின்றி பல அமைச்சர்களும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், பழனிவேல் தியாகராஜன், கீதா ஜீவன், அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலர் தோல்வியடைந்து விட்டார்கள். மு.க. ஸ்டாலினை தமிழக வெற்றிக் கழகத்தின் வி.எஸ். பாபு சுமார்
9,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்துள்ளார். என்றாலும் ஸ்டாலினின் மகனான உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அதனால் உதயநிதியை விஜயுடன் மோதக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் ஆக்கிவிடலாம் என்று நேற்று திமுகவின் சில முக்கிய புள்ளிகள் ஸ்டாலினிடத்தில் கூறியதை அடுத்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று கூறியுள்ளாராம். அதோடு தற்போது விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என்கிற 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் இந்த 2இல் ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்து விடுவார். அதனால் அந்த தொகுதியில் நடக்கும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைப்போம் என்றும் திமுகவினர் முடிவெடுத்திருப்பதாக அறிவாலய வட்டாரத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தொடர்ந்து 3 முறை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்துள்ள ஸ்டாலினை தொடர்ந்து அவரது மகனான உதயநிதி கடந்த முறை சேப்பாக்கம் தொகுதியில் முதல் முறையாக களமிறங்கியவர். இந்த தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். என்றாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 69% ஓட்டுகளை பெற்றவர் இந்த முறை 45% ஓட்டுகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். குறிப்பாக உதயநிதியை பொறுத்தவரை சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தவர். அரசியலில் பெரிதாக எந்த அனுபவமும் இல்லாமல் வாரிசு தலைவர் என்கிற அடிப்படையில் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரானார். அதையடுத்து உடனடியாக துணை முதலமைச்சராகிவிட்டார். இந்த நிலையில்தான் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி துணை முதலமைச்சர் மட்டுமின்றி முதலமைச்சர் பதவியிலும் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஸ்டாலினே இந்த தேர்தலில் தோல்வியடைந்து விட்டார். மேலும் உதயநிதியை பொறுத்தவரை அமைச்சர், துணை முதலமைச்சர் என பதவி வகித்தாலும் அவரது செயல்பாட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதே சமயம் சில ஊடக சந்திப்புகளில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டு வருகிறார். அதன் காரணமாகவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் 93,285 ஓட்டுகள் பெற்று அந்த தொகுதியில் 69% ஓட்டுகளை அவர் கைப்பற்றியிருந்தார். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு 62,992 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்துள்ளது. இது அந்த தொகுதியில் பதிவான மொத்த ஓட்டுகளில் 45% ஆகும். அந்த வகையில் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுக்கு 24% ஓட்டுகள் குறைந்திருக்கிறது. இப்படிதான் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் பலரும் 20%, 30% என குறைவான ஓட்டுகளை பெற்றதினால்தான் அதிகப்படியான பேர் தோல்வியடைந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை தக்க வைத்துக் கொண்ட தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் வலுவான கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்த நிலையில் தனித்து போட்டியிட்ட தாவேகா முதலிடம் பிடித்திருப்பது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதோடு இந்த தேர்தலில் திமுக, அதிமுகவை சேர்ந்த பல வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் கட்சி சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட எந்த ஒரு வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மொத்தமாக 34.92% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. மேலும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சென்னையில் உள்ள ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட்டையை இழந்திருக்கிறார். ஆனால் இதே தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டெபாசிட்டை தக்க வைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.